வணக்கம் நண்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல முதல் பாடம் அளவீடு அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்திலிருந்து மிக மிக முக்கியமான கேள்வி பதில பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள இருந்தும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாடத்துக்கு பின்னாடி புக் பேக் கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா? அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமே 37 கேள்வி தான் இருக்கு. ஸோ வீடியோவ முழுமையா பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்விய பாருங்க. 1960ல எந்த நகரில் எடைகள் மற்றும் அளவுக்கான பொது மாநாடு நடைபெற்றது? 1960ல நடந்திருக்கு. எடைகள் மற்றும் அளவுக்கான பொது மாநாடு. சரி, இதை ஏன் கவனிக்கிறோம்னா, இந்த மாநாட்டுடைய முடிவுல தான் எஸ்ஐ அலகு முறைங்கிறத பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதுக்கான பதில் பாரிஸ் என்பது சரி. பிரான்சுடைய தலைநகரம் பாரிஸ்ல தான் 1960ல எடைகள் மற்றும் அளவுக்கான பொது மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்த வினா பாருங்க. எஸ்ஐ அலகு முறையில் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன? எஸ்ஐ அலகு முறையில் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன? இதுக்கான பதில் 7 அடிப்படை அலகுகள் இருக்கு. எஸ்ஐ அலகு முறைனாவே 7 அடிப்படை அலகுகள் உள்ளது. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற 4 எஸ்ஐ அடிப்படை அலகு தான். மொத்தம் 7ன்னு பார்த்தோமா? 7ல் நீளம். நீளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். விடைய பார்க்கலாமா? வெப்பநிலையின் அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா, பொருளின் அளவு மோல். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாகவும் கேட்கலாம், பொறுத்துக்க டைப்லையும் கேட்கலாம். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதிலை பார்க்கலாமா? விசையின் அலகு நியூட்டன், என் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு, இதை பாஸ்கல் என்றும் குறிப்பிடுவாங்க. ஆற்றலின் அலகு ஜூல், இதை நியூட்டன் பை மீட்டர்னு சொல்லுவாங்க. பரப்பு இழுவிசையின் அலகு நியூட்டன் பை மீட்டர். அடுத்த வினா பாருங்க. புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவுக்கு பேர் என்ன? பூமியுடைய மையம், சூரியனுடைய மையம், இரண்டுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவுக்கு என்ன பேருங்க? இதுக்கான பதில் வானியல் அலகுன்னு குறிப்பிடுவாங்க. வானியல் அலகு. அடுத்த வினா பாருங்க. ஒரு வானியல் அலகு எனப்படுவது என்ன? இதுக்கான பதில் 1.496 பெருக்கல் 10^11 மீட்டர் என்பதுதான் கரெக்ட். இதுதான் ஒரு வானியல் அலகு. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான வினாங்க. விடைய பார்க்கலாங்களா? இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. கிலோமீட்டர் அப்படின்னா 10^3 மீட்டர். வானியல் அலகுன்னா 1.496 பெருக்கல் 10^11 மீட்டர். ஒளி ஆண்டுனா 9.46 பெருக்கல் 10^15 மீட்டர். விண்ணியல் ஆரம்னா 3.08 பெருக்கல் 10^16 மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிவிடுங்கள். அடுத்த வினா பாருங்க. நமது பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன? பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன? இதுக்கான பதில் ஆல்பா சென்டாரி என்பது கரெக்ட். ஆல்பா சென்டாரி. அடுத்த வினா பாருங்க. ஆல்பா சென்டாரி சூரியனிலிருந்து எத்தனை விண்ணியல் ஆரம் தொலைவில் உள்ளது? இதை விண்ணியல் ஆரம்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கான பதில் 1.34 விண்ணியல் ஆரம் தொலைவில் உள்ளது. 1.34. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. விடைய பார்க்கலாங்களா? ஒரு நானோமீட்டர்னா 10⁻⁻9 மீட்டர். ஒரு மைக்ரான் அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர். ஒரு மில்லி மீட்டர்னா 10⁻⁻3 மீட்டர். ஒரு சென்டிமீட்டர்னா 10⁻⁻2 மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நானோமீட்டர்னா என்னன்னு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. மைக்ரான் அப்படின்னாலும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் முக்கியம். சரிங்களா? 10⁻⁻9னா அது நானோமீட்டரு, 10⁻⁻6 மீட்டர்னா அது மைக்ரான். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. தனிச்சுழி வெப்பநிலை எனப்படுவது என்ன? தனிச்சுழி வெப்பநிலை என அழைக்கப்படுவது என்ன? விடைய பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் 0 கெல்வின். 0 கெல்வின் அப்படிங்கிறது தான் தனிச்சுழி வெப்பநிலைன்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த வினா பாருங்க. பாதரசத்தின் அடர்த்தி என்ன? பாதரசத்துடைய அடர்த்தி என்ன? இரும்பை விட ரொம்ப அடர்த்தி வாய்ந்ததுங்க. இதுக்கான பதில் 13,600 கிலோகிராம் மீட்டர் -3. இதுதான் பாதரசத்துடைய அடர்த்தி. 13,600. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்க.
வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு என்ன? பதில் 0.1 மில்லிமீட்டர். மில்லிமீட்டரில் சொல்லணும்னா 0.1 மில்லிமீட்டர் அல்லது 0.01 சென்டிமீட்டர் இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து திருகு அளவியின் மீச்சிற்றளவு என்ன? திருகு அளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். இது அதை விட துல்லியமாக எடுக்குங்க. அதாவது வெர்னியர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான். அதை விட துல்லியமாக அளக்கணும்னா திருகு அளவிக்கு தான் நம்ம போகணும். அடுத்த வினா பாருங்க. இது பாக்ஸ் கண்டென்ட்டுங்க. ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம் இருக்கும்? ஒரு முட்டையுடைய ஓடு இருக்குது. அந்த ஓடு அந்த முட்டையுடைய வெயிட்டில் எத்தனை சதவீதம் இருக்கும்? இதுக்கான பதில் 12% இருக்கும். 12%. அடுத்த வினா பாருங்க. ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் தராசு என்ன? ஆய்வகம்னா லேபில் பயன்படுத்தக்கூடிய தராசு என்ன? இதுக்கான பதில் இயற்பியல் தராசு என்பது கரெக்டு. இயற்பியல் தராசு. சுருள்வில் தராசு. சுருள்வில்னு வந்திருக்கணும். சரிங்களா? சுருள்வில் தராசு எந்த விதியின்படி இயங்குகிறது? சுருள்வில் தராசில் எந்த விதியை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஹிக்ஸ் விதி என்பது கரெக்டு. சுருள்வில் தராசில் ஹிக்ஸ் விதியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த வினா பாருங்க. புவியில் ஒரு மனிதனின் நிறை, நல்லா கவனிங்க, நிறை என்பது 50 கிலோகிராம் இருக்குது. அப்போ அவருடைய எடை எவ்வளோ இருக்கும்? நிறை 50 கிலோகிராம் சொல்லிட்டாங்களா? ஒரு மனுஷன் மேலே புவியீர்ப்பு விசை எவ்வளோ செயல்படுதோ அதை மல்டிபிகேஷன் பண்ணோம்னா அவருடைய எடை என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 50 எடுத்துக்கிறோம். இது கூட புவியுடைய ஈர்ப்பு விசை 9.8. இதை மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 490 நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். எடைனா நியூட்டன்னு சொல்லணும், கிலோகிராம் சொல்லக்கூடாது. நிறையத்தான் கிலோகிராம்னு சொல்லணும். சரிங்களா? நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்க. நிலவின் ஈர்ப்பு விசையானது புவியின் ஈர்ப்பு விசையில் எத்தனையில் ஒரு பங்காக இருக்கும்? பூமியுடைய ஈர்ப்பு விசையில் நிலவு கம்மியாக தான் இருக்கும். இதுக்கான பதில் 1/6. அதாவது பூமியுடைய ஈர்ப்பு விசை 6 மடங்குன்னா அதில் 1 மடங்காக தான் நிலவில் இருக்கும். 1/6 என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு என்ன? நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு என்ன? பூமியுடைய புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு 9.8. இதில் 6ல் 1 பங்குன்னு வச்சிங்கன்னா என்ன வருங்க? 1.63 என்பது கரெக்டு. 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று நிறை என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும். காரணம் நிறை எண் மதிப்பு மட்டும் கொண்டது. நல்லா கவனிங்க. எண் மதிப்பும் அதுக்கு திசையும் இருந்தா, எண் மதிப்பும் இருக்கணும், திசையும் இருக்கணும். இருந்தால் அது வெக்டர் அளவு. ஆனால் எண் மதிப்பு மட்டும் இருந்தால் அதை ஸ்கேலார் அளவுன்னு தான் குறிப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரியான விளக்கம்தான். அடுத்த வினா பாருங்க. நிறை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்டில் எது தப்புன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? நிறை என்பது அடிப்படை அளவாகும். கரெக்டு. இடத்துக்கு இடம் மாறாது. கரெக்டு. நிறை என்பது பூமியில் இருந்தாலும் சரி, நீங்கள் சந்திரனுக்கு போனாலும் சரி, செவ்வாய்க்கோளுக்கே போனாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறை மாறாது, எடை மாறும். சரிங்களா? நிறையின் அலகு நியூட்டன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தப்பு. நிறையின் அலகு கிலோகிராம். எடையின் அலகு தான் நியூட்டன். சரிங்களா? இயற்பியல் தராசால் அளக்கலாம். இது கரெக்டு. அப்போ இங்கே தவறான பாயிண்ட்னா இதுதான் தவறு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. எடை பற்றிய தவறான கூற்றை கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? எடை என்பது அடிப்படை அளவாகும் என்பது தவறு. எடை என்பது வழி அலகு. எடை என்பது வழி அலகு. எடை என்பது இடத்துக்கு இடம் மாறும். கரெக்டு. இதனுடைய அலகு நியூட்டன் ஆகும். கரெக்டு. சுருள்வில் தராசால் அளக்கலாம். இதுவும் கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் இங்கே தவறு. அடுத்த வினா பாருங்க. சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏறு வரிசையில் அமைக்கணும், இல்லைன்னா இறங்கு வரிசையில் அமைக்கணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு எது ஆர்டர்னு தெரியணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்க. இதில் எது சரின்னா இதுதான் கரெக்டு. கிலோமீட்டர் என்பது ரொம்ப பெருசு. அதை விட சின்னது மீட்ரு. அதை விட ரொம்ப சின்னது சென்டிமீட்ரு. அதை விட சின்னது மில்லிமீட்ரு. சரிங்களா? இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்ரு அளவுகோல் ஆகியவை கீழ்க்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? எதை அளக்க பயன்படுத்துகிறோம்?
அளவுகோலை பயன்படுத்துகிறோம், அளவிடும் நாடா அதாவது டேப்பை பயன்படுத்துகிறோம், மீட்ரு அளவுகோலை பயன்படுத்துகிறோம். எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம நீளத்தை அளக்க தான் இது எல்லாமே பயன்படுத்துகிறோம். நீளம் என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்க. ஒரு மெட்ரிக் டன் என்பது என்ன? ஒரு மெட்ரிக் டன் என்பது என்னங்க? இதுக்கான பதில் 10 குவிண்டால். 10 குவிண்டால் என்பது ஒரு மெட்ரிக் டன். 10 குவிண்டால். அடுத்த வினா, கீழ்க்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? நல்லா கவனிங்க. எதை வச்சு நிறைய அளக்க முடியாது? இதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் சுருள் தராசு என்பது கரெக்டு. சுருள் தராசு மூலமாக நம்ம நிறை அளக்க முடியாது. ஆனால் எடையத்தான் அளக்க முடியும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சுருள் தராசு என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. அணுநிறை அலகால் அளவிட முடியாதது என்ன? அணுநிறை அலகால் அளவிட முடியாது. இதுக்கான பதில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாத்தையுமே அணுநிறை அலகால் அளப்பாங்க. ஸோ அதான் சரி. அடுத்த வினா பாருங்க. அணுநிறை அலகு என்பது எந்த அணுவுடைய நிறையில் 12இல் 1 மடங்கு ஆகும்? அணுநிறை அலகுன்னு சொல்கிறோமா? எதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் கார்பன் 12. கார்பன் 12 அணு எடுத்துட்டு அதில் 12ல் 1 பங்கு தான் அணுநிறை அலகு. அடுத்த வினா பாருங்க. ஒரு நானோமீட்டர் என்பது என்னங்க? ஒரு நானோமீட்டர் என்பது என்ன? இதுக்கான பதில் 10⁻⁻6 மீட்டர் ஒரு நானோமீட்டர். 10⁻⁻6 மீட்டர். அடுத்த வினா பாருங்க. தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? நீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். சரி. 1 கிலோகிராம் அரிசி அளக்க பொது தராசு பயன்படுகிறது. கரெக்டு. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட திருகு அளவை பயன்படுகிறது. தவறு. எதை பயன்படுத்துவாங்க? பெர்னியரை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? பெர்னியர் என்பது தான் சரி. அடுத்தது, மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகு அளவை பயன்படுகிறது. இது கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை எவ்வளவு? இயற்பியல் தராசை வச்சு அளவிடக்கூடிய துல்லியமான நிறை என்ன? இதுக்கான பதில் 10 மில்லிகிராம். 10 மில்லிகிராமை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 10 மில்லிகிராம் என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினுங்க. விடையை பார்க்கலாங்களா? நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு கெல்வின். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. சூப்பரான கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? பாருங்க. திருகலவி நாணயத்துடைய அளவை அளக்கலாம். வெர்னியர் அளவி கிரிக்கெட் பந்துடைய அளவை அளக்கலாம். அடுத்து சாதாரண தராசு, இதன் மூலமாக காய்கறிகளை அளக்கலாம். மின்னணு தராசு, இதன் மூலமாக தங்க நகைகளை அளக்கலாம். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சாதாரண வெளிப்படுத்துதல் ஆகும். காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரியான்னு கேட்டால் சரிதாங்க. நம்ம எடை அப்படிங்கிறத சொல்கிறோம். நிறைன்னு தான் சொல்லணும். 10 கிலோகிராம் நிறைன்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறோம்? 10 கிலோகிராம் எடைன்னு சொல்கிறோம். ஸோ கூற்றும் காரணம் சரி, சரியான விளக்கம் என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.16 கே. நாம் அதை முழுமையாக 273 கே என எடுத்துக்கொள்கிறோம். அதாவது இங்கே 16ன்னு வந்திருக்கு. அதை நம்ம குறிப்பிடுறோமான்னு கேட்டால் கிடையாது. 273 அப்படி சொல்கிறோம். காரணம், செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் பொழுது 273ஐ கூட்டினால் போதுமானது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றினை கண்டறிக. கூற்று, 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவை நம்ம ஒளியாண்டுன்னு குறிப்பிடுறோம். காரணம், ஒளியானது தொடர்ந்து ஓர் ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படும். இதுக்கான பதில் கூற்றும் காரணம் சரி, சரியான விளக்கம்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான 37 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அடுத்த டாபிக் என்ன வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ போடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.